Taste the Daily. மத்திய அரசு உத்தேசித்துள்ள வக்பு வாரிய சட்ட திருத்தம் தொடர்பாக நாளை சென்னையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம். பல இஸ்லாமிய அமைப்புகளுக்கு அழைப்பு விடுக்காத ஸ்டாலினின் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். வக்பு வாரிய சட்ட திருத்தம் தொடர்பான ஜேபிசி ஆலோசனை கூட்டத்துக்கு எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகளை அழைக்காதது ஏன்? ஸ்டாலின் அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி காட்டமான கேள்வி. சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் கழகத்தில் இணைந்த மாற்றுக் கட்சியினர். அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு கழக பொதுச் செயலாளர் வாழ்த்து. இலங்கை கடற்படையால் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 17 மீனவர்கள் சிறைப்பிடிப்பு. செயலற்ற பொம்மை முதல்வராலும் அக்கறையற்ற மத்திய அரசாலும் தொடர்ந்து மீனவர்கள் கைது செய்யப்படும் அவலம். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் சாலை மறியல். இலங்கையின் அராஜகத்தை தடுத்து நிறுத்த முழு அடைப்பு போராட்டம் நடத்த அரசியல் கட்சிகள் முன்வர வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தல். மெத்தனாலை கையாள்வதில் உள்ள குறைபாடுகளை சரி செய்யாவிட்டால் மரக்காணத்தில் நடந்தது போல கள்ளச்சாராய மரணங்கள் நடக்கக்கூடும் என 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதமே பொம்மை முதல்வர் ஸ்டாலினை எச்சரித்த தமிழக டிஜிபியின் கடிதத்தை உதாசீனப்படுத்திய ஸ்டாலினால் கள்ளக்குறிச்சியில் பரிதாபமாக பலியான 74 உயிர்கள். மெத்தனால் விவகாரத்தில் ஸ்டாலினின் அலட்சியத்தால் தமிழகத்தில் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணங்கள். நாட்டு மக்கள் உயிரிழப்புக்கு பொறுப்பேற்று உள்துறையை பொறுப்பு வகிக்கும் பொம்மை முதல்வர் ராஜினாமா செய்ய மக்கள் வலியுறுத்தல். பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய இயக்கத்தை குடும்ப கட்சியாக மாற்றி அராஜகம். உடன்பிறப்புகள் மற்றும் மூத்த அமைச்சர்கள் கொந்தளிப்பு. கட்சி நடத்துறீங்க நீங்க? முதல்ல உன்ன தலைவன் சொல்ல சொன்னீங்க, அப்புறம் பிள்ளைய சொல்ல சொல்வீங்க, அதுக்கப்புறம் அவன் பிள்ளைய சொல்ல சொல்வீங்க. இதே தான் வேலையா உங்களுக்கு? நான் வாழ்க்கை பூரா உங்க வீட்டிலேயே தலைவன் சொல்லிட்டு இருந்தா நாங்க போய் தலைவனா இருந்து காலம் பூரா கொடியை பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு கும்பிடு போட்டுக்கிட்டே இருக்கணுமா? நாங்க எங்களுக்கு பதவி ஆசை வரக்கூடாது. சென்னை மாநகராட்சியில் இதுவரை இல்லாத அளவிற்கு 817 கோடி ரூபாய் வரி வசூலித்த ஸ்டாலின் அரசு. வடசென்னை முதல் தென்சென்னை வரை குடிநீருக்கு மக்கள் திண்டாடும் நிலையில் குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்ட ஸ்டாலின் என மக்கள் விமர்சனம். சென்னை அமைந்தகரை பகுதியில் வீடு ஒன்றில் பல நாட்களாக பெண்களை வைத்து பாலியல் தொழில் செய்து வந்த நபர் கைது. பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் முழுவதுமே பாலியல் தொழில் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் கவலை. சென்னை விருகம்பாக்கம் அருகே மெத்தப்பட்டமையின் போதைப் பொருள் மற்றும் 13 ஊசிகள் பறிமுதல். ஸ்டிக்கர் ஸ்டாலின் ஆட்சியில் உயர் ரக போதைப் பொருட்களான மெத்தப்பட்டமையின் கிரிண்டர் ஆப் மூலம் அமோகமாக விற்பனை. திண்டுக்கல்லில் ரவுடி இக்பால் அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் முகம் சிதைத்து வெட்டி படுகொலை. ஸ்டாலின் ஆட்சியில் 4 நாட்களில் மட்டும் 3 கொலைகள் அரங்கேறியதால் கடும் திகிலில் திண்டுக்கல் மக்கள். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருந்த 4 பேரிடம் இருந்து 1 கிலோ 400 கிராம் கஞ்சா சிக்கியது. சில்லறை கஞ்சா வியாபாரிகளை பிடிக்கும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு மொத்த கஞ்சா வியாபாரிகளை கைது செய்யாதது ஏன் என மக்கள் கேள்வி. ஒடிசாவில் இருந்து குமரி மாவட்டம் வழியாக கேரளாவுக்கு சொகுசு காரில் கடத்தி செல்ல முயன்ற 153 கிலோ கஞ்சா சிக்கியது. தமிழகத்தில் உள்ள பல்வேறு சோதனை சாவடிகளில் போலீசார் கஞ்சா கடத்தலை தடுக்காமல் பூப்பறித்து கொண்டு இருந்தார்களா என மக்கள் நறுக்கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே நல்லூரில் விற்பனைக்காக வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 2 கிலோ கஞ்சா சிக்கியது. திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் மெத்தனமாக செயல்படுவதால் தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி எல்லாம் கஞ்சா புழக்கம் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே 17 வயது சிறுமிக்கு 2 இளைஞர்கள் பாலியல் வன்கொடுமை.
பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் இளம்பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழகம் மாறிவிட்டதாக பெண்கள் குமுறல். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே 3 ஏக்கர் நிலத்துக்காக தன்னையும் தனது பெற்றோரையும் உயிரோடு எரிக்க உறவினர்கள் முயன்றதாக கூறி மனித உரிமை ஆணையத்தில் இளம்பெண் புகார். ஸ்டாலின் ஆட்சியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைப்பதே இல்லை என வேதனை. கள்ளச்சாராயம் விற்ற வழக்கில் கைதாகி திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட நபர் நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழப்பு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குற்றவாளிகள் திடீரென உயிரிழப்பதும் என்கவுண்டர்கள் செய்யப்படுவதும் சந்தேகத்தை எழுப்புவதாக உறவினர்கள் சாலை மறியல். கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட குழந்தை பெற்றெடுத்த பெண் திடீர் மரணம். மருத்துவர்களின் அலட்சியத்தால் பெண் உயிரிழந்ததாக கூறி கோபி திருப்பூர் சாலையில் உறவினர்கள் மறியல். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கொண்ட 10 வயது சிறுமி திடீரென உயிரிழந்த பரிதாபம். மயங்கிய சிறுமியை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது உயிர் பிரிந்ததால் கண்ணீர் விட்டு கதறிய உறவினர்கள். சென்னை பூந்தமல்லி அருகே மின்வயர் பதிக்க தோண்டப்பட்ட பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்து. பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகளை கண்டு மக்கள் அதிர்ச்சி. மதுரை சிந்தாமணி பகுதியில் ஆயுதங்களுடன் போதையில் இளைஞர்கள் அட்டூழியம். 50க்கும் மேற்பட்ட வாகனங்களை சேதப்படுத்தும் சிசிடிவி காட்சிகளால் மக்கள் அதிர்ச்சி. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள வைரவன்பட்டியில் திருநாய்கள் கடித்ததில் 3 வயது சிறுவன் உட்பட 2 படுகாயம். திருநாய்களை பிடிக்க வலியுறுத்தி பலமுறை புகார் அளித்தும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே தேனீக்கள் கொட்டியதில் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய சென்ற 70க்கும் மேற்பட்டோர் காயம். காயமடைந்த அனைவரும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே கதண்டுகள் கொட்டியதில் 100 நாள் பணியாளர்கள் 22 பேர் காயம். படுகாயமடைந்த 4 பேர் மேல் சிகிச்சைக்காக அரியலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதி. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அரசு பேருந்து மோதியதில் மிதிவண்டியில் சென்றவர் பேருந்து சக்கரத்தில் சிக்கி தலை நசுங்கி உயிரிழப்பு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பேருந்துகளால் விபத்துக்கள் ஏற்படுவது தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே இரவு நேரத்தில் நடுவழியில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தால் நீண்ட தூரம் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருவல்லிக்கேணி பெல் சாலையில் ஆட்டோ மீது மாநகர பேருந்து மோதிய விபத்தில் 3 பேர் படுகாயம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பேருந்துகள் பழுதாவதும் விபத்தில் சிக்குவதும் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே 2 சக்கர வாகனம் மீது கார் மோதி விபத்து. 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தனியார் தங்கும் விடுதியில் அனுமதியின்றி நடைபெற்ற டிஜே பார்ட்டி. பள்ளி கல்லூரி மாணவர்களை வைத்து கல்லா கட்டி வந்த தனியார் தங்கும் விடுதிக்கு சீல் வைத்துள்ள நிலையில் சோதனைகள் தொடர வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் வரத்து அதிகரித்ததால் விலை குறைந்து விற்பனை. புரட்டாசி மாதத்திலும் மீன்களை போட்டி போட்டு வாங்கிச் சென்ற அசைவ பிரியர்கள். நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், திண்டுக்கல், தேனி, விருதுநகர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. உள் தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பழனியில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த பலத்த மழை காரணமாக சாலைகள், வீடுகளில் தேங்கிய மழைநீர். வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதி. தேனி மாவட்டத்தில் மஞ்சளாறு ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை.
மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் மஞ்சளாறு அணையின் நீர் இருப்பு 184 கன அடியாக உயர்வு. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள வரட்டுப்பள்ளம் அணை நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. பர்கூர் மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் முழு கொள்ளளவையும் எட்டி நிரம்பிய அணை. வார விடுமுறை மற்றும் காலாண்டு விடுமுறையை கொண்டாட சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள். கடலிலும் அருவியிலும் குளித்து செல்ஃபி எடுத்து ஆரவார கொண்டாட்டம். சென்னை மீஞ்சூரில் கடல் நீரை சுத்திகரிக்கும் நிலையத்தில் நாளொன்றுக்கு 25 மில்லியன் லிட்டர் கடல் நீர் மட்டுமே சுத்திகரிக்கப்படும் அவலம். தென் சென்னை நிலத்தடி நீரை பயன்படுத்த முடியாமல் பாழாக்கிவிட்டு வட சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாக இருந்த திட்டத்தில் 100 மில்லியன் லிட்டரில் வெறும் 25 மில்லியன் லிட்டர் மட்டுமே சுத்திகரிக்கப்படும் அவல நிலை. அதிமுக கொண்டு வந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை கிடப்பில் போட்ட திராவிட மாடல் தற்போது தென் சென்னை நிலத்தடி நீரையும் பயன்படுத்தவே முடியாத அளவில் பாழாக்கிய அவலம். வட சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கிய கடல் நீரை குடிநீராக சுத்திகரிக்கும் திட்டத்தையும் நாசமாக்கிய ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசு.